ஹலோ! வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி காஸ்ட்கோ விளாக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் கிராசரிஸ் தீர்ந்திருந்தது. யூசுவலி நான் எல்லா கிராசரிஸும் காஸ்ட்கோல வாங்க மாட்டேன். நெறைய இந்தியன் ஸ்டோர்ல தான் வாங்குவேன். பட் முக்கியமான சில ஐட்டம்ஸ் எல்லாமே காஸ்ட்கோல தான் வாங்குவேன். ஸோ இன்னைக்கு ஒரு காஸ்ட்கோ டிரைவ் தான் போயிட்டுருக்கோம். வெதர் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டுடே. ஸோ அப்படியே வாஸ் என்ஜாயிங் த டிரைவ் அண்ட் கோயிங் டு காஸ்ட்கோ. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், பெட்ரோலும் வந்து நாங்க காஸ்ட்கோல தான் போடுவோம். காஸ்ட்கோல பெட்ரோலோட ரேட் வந்து கம்பேரிங் டூ அதர் பெட்ரோல் பங்க்ஸ் இங்க கொஞ்சம் கம்மி தான். யூ கேன் சேவ் அரவுண்ட் சம் $7 பெர் கேலன். நான் வந்து ஷாப்பிங்ல ஃபாலோ பண்ற ஒரு டிப் சொல்றேன். அது டிப்பா, ஹேக்கா இல்ல சும்மா ஒரு மித்தா எது வேணா இருக்கலாம். வாட் இஸ் தட்னா, நீங்க வந்து ஒரு பொருள் வாங்க போறீங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன சொல்றது? இட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் பை அப்படின்னு சொல்லி. ஸோ, அது நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவையாவது ஷாப்ஸ்க்கு போயிட்டு, அதோட ரேட்ட பார்த்துட்டு வச்சுட்டு வந்துருங்க. அத வந்து நீங்க 3 டைம் வேற ஏதாவது ஷாப்ல பார்க்கும்போது, அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு $20, $30 கம்மியா இருந்தாலுமே, அது வந்து நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபா தெரியும். வாவ்! சூப்பர் நம்ம வந்து கம்மி விலைக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி, நீங்க உங்க மனச தேத்திக்கலாம் ஆக்சுவலி. அதுக்காக நான் சொல்ல வரேன். லாஸ்ட் இயர் தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து Insta 360 இங்க தான் வாங்குனோம். ஸோ இந்த இயர் வந்து ட்ரோன் வாங்கலான்னு பிளான் பண்ணோம். இது ட்ரோன் 164 ஜிபி. இது நீ வந்து ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ட்ராவல் பண்ணும்போது இப்போ 192 கிராம்ஸ் தான். ஃப்ளைட்டில் வந்து 250 கிராம்ஸ் மேலே இருந்தால் தான் விட மாட்டாங்க. இது வந்து ட்ராவல் கிட்டில் போட்டு எடுத்து போகலாம். பர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஃப்ளைங் பர்மிஷன் வாங்க தேவையில்ல. ஸோ என்ன பிளான் பண்ணோம்னா, இது எப்படியும் தேங்க்ஸ் கிவிங்க்கு அட்லீஸ்ட் ஒரு $50 to $60 ரேட் கம்மியாயி வரும். ஸோ தட் அப்ப வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்பவுமே இந்த மாரி தான் ஆகும். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தேங்க்ஸ் கிவிங்க்கு 1 மாசம் முன்னாடியே சில நியூ ப்ராடக்ட்ஸ் காஸ்ட்கோக்கு வருது. அது அப்போ இருக்கிற ரேட்ட விட அதுக்கப்புறமா தேங்க்ஸ் கிவிங்ல கொஞ்சம் கம்மி பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுட்டு போறதுக்கு தான் இன்னைக்கு மெயினா வந்தது. அண்ட் எவ்ரி இயர் தீபாவளிக்கு வந்து கோல்ட் காயின் வருது காஸ்ட்கோக்கு. ஸோ தட் கோல்ட் காயினும் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போறதுக்கு வந்தோம். பட் நான் போன பே ஏரியா பிரான்ச்ல வந்து கோல்ட் காயின் வரல. அவங்க மேபி நீங்க நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே ஆர் தர்ஸ்டே வந்து செக் பண்ணுங்க. மோஸ்ட்டா வீக் டே மிட்ல தான் வந்து கோல்ட் காயின்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு நான் போன அன்னைக்கு அதுவும் இல்ல. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக் அவுட். ஸோ அதுவும் அந்த சைடு எல்லாம் ஃபுல்லா போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி எங்க 2 பேரோட டாக்ஸிக் ட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு 4 பொருள் வாங்குறதுக்கு போறோம் அப்படின்னு நெனப்போம். பட் வந்து வி வில் எண்ட் அப் பையிங் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம். அது ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்குமா? ஸோ அந்த மாதிரி வி யூஸ்ட் டு டூ. இன்னைக்கு வந்து வி மேட் ஷூர் அந்த மாதிரி எந்த பொருளுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. லிஸ்ட்ல என்ன எடுத்துட்டு போறோமோ அத மட்டும் தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான முயற்சியில தான் இப்ப இருக்கோம். அண்ட் வந்து இந்த டைசன் நான் லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்துட்டுருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் இயர் இந்த டைசன் எடுத்துக்க சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு நான் ரிவ்யூஸ் பார்த்தப்போ நெறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தது. சில பேர் வந்து அந்த ஹோல்ட் வந்து ரொம்ப நேரம் நிக்க மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு கண்டிப்பான இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்ப வந்து நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட, "இல்ல எனக்கு ரிவ்யூஸ் வந்து இதுக்கு மிக்ஸ்டா வருது. திக்கான ஹேர் தான் ஹோல்ட் ஆகுது. தின்னான ஹேர்லாம் ஹோல்ட் ஆகலன்னு ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கணும்னு தோணுச்சு. அப்ப வந்து பார்த்தா, நான் அது $500 அரவுண்ட் பார்த்தது வந்து இப்போ $600 ஆயிருந்தது. ஸோ ஓகே மேபி இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு அரவுண்ட் $500 ஆனா, அப்ப டைசன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது டைசன் யூஸ் பண்றீங்கன்னா, ப்ளீஸ் டூ கமெண்ட். உங்களுக்கு வந்து அது என்னதான் நீங்க மூஸ் அண்ட் ஸ்டைலிங் ஜெல்ஸ் எல்லாம் போட்டாலும், அந்த கரெக்ட்டான செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும் அது ஹோல்டு கரெக்ட்டா இருக்கா? அப்படின்றது மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, எங்களுக்கு வந்து இந்த ஹவுஸ் டெக்கரேஷன்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷமும் கிறிஸ்மஸ் டெக்கார் எல்லாம் அதுக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. ஆல்சோ ஹாலோவீன் டெக்கார்.
அதெல்லாம் கொஞ்சம் டெம்ப்டிங்கா இருந்தது வாங்கலான்னு. இட் வாஸ் லைக் நான் போய் எதுலயாவது நின்னேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து, "வா, வா நம்ம டிசைட் பண்ணிட்டு வந்தோம். இது வேணான்னு சொல்லி" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க போய் எதுக்காவது நின்னாங்கன்னா, "இல்ல, இல்ல வாங்க வேண்டாம். வா, வா. ஆல்ரெடி இருக்கு நெறையா. இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பக்கமே போகாம, வந்த வேலை என்னவோ அத மட்டும் பார்க்கறதுக்காக போயிட்டோம். பட் இட்ஸ் சோ டெம்ப்டிங். அது நான் ஆக்சுவலி 5 இயர்ஸா சேர்த்து சேர்த்து நெறைய வச்சிருக்கேன். ஸோ அது இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி இயர் கலெக்ட் பண்றது தான். பட் இந்த வருஷம் நான் எதுவுமே புதுசா வாங்க வேண்டாம். மேபி லேட்டர் கிறிஸ்மஸ் டைம்ல வேணா வாங்கிக்கலாம். ஹாலோவீன் ஆர் ஃபால்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறத வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் கம்மிங் டு த ட்ரெஸ் செக்ஷன். ஆ மென் ட்ரெஸ்ஸஸ் ஓகே. அது வந்து என் ஹஸ்பண்டும், என் பையனும் இங்க வந்து ஹூடி, சம் ஸ்வெட்டர்ஸ், ஜாக்கெட்ஸ்லாம் வாங்குவாங்க. எனக்கும் அந்த மாரினா ஓகே. ஸ்வெட்டர்ஸ் கூட ஐ ஒன்ட் பிரிஃபர் ஹியர். எப்படி தெரியுமா? காஸ்ட்கோல நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு போறோம்னா, அத நீங்க எங்கேயாவது வெளில போம்போது யாராவது போட்டிருக்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து அப்ப தோணும், "ஐய்யய்யோ! காஸ்ட்கோல இவங்களும் வாங்கியிருக்காங்க." அப்படி தோணும். அதனால அந்த மாரி நான் இப்போ ரொம்ப லாஸ்ட்டா ஒரு 2, 3 இயர்ஸா காஸ்ட்கோல ட்ரெஸ் எடுக்கிறத விட்டுட்டேன். ஜீன் அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட், பையன் அவங்க 2 பேரும் வந்து ஜீன்லாம் அங்க வாங்குவாங்க. எனக்கு வந்து ஜாக்கெட்ஸ் ஆர் சம் ஹூடி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் அங்க வாங்குவேன். மத்தபடி என்னோட ட்ரெஸ்ஸஸ் வந்து காஸ்ட்கோல ஐ ஒன்ட் பிரிஃபர். அண்ட் ஆல்சோ வந்து முன்னாடி காஸ்ட்கோல வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருப்பேன். பட் வந்து அவ்வளோத்தையும் என்னால முடிக்கவே முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிட்டே இருந்தது. அதனால வந்துட்டு ஓகே ஐ ஃபெல்ட் சோ கில்ட்டி. இந்த மாரி எதுக்கு பல்க்கா வாங்கணும்? எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து இந்தியன் கிராசரீஸ்ல தான் எடுக்கிறோம். மத்தபடி மில்க்கு, கர்டு, அப்புறம் இந்த எர்த் பவுண்டோட கீரை, கொஞ்சம் சாலட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும் தான் வி பிரிஃபர் காஸ்ட்கோ. காய்கறி வாங்குனா ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அதுக்குள்ள அதோட அந்த அந்த ஸ்மெல்லுலருந்து, டேஸ்ட்லருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணும்போது. ஸோ ஃப்ரெஷ்ஷாவே இந்தியன் ஸ்டோர்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பே ஏரியா காஸ்ட்கோ வந்து இப்போ ரொம்ப இந்தியனைஸ்ட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். நெறையா இந்தியன் கிராசரீஸ் வந்து இப்போ தீபாவளிக்காகவா என்னன்னு தெரியல. பட் நெறைய டால் எல்லாம் வந்து ஆஃபர்ல இருந்தது. துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம் பருப்பு அது எல்லாமே ஆஃபர்ல இருந்தது. ஆல்சோ நெறைய இந்தியன் ஸ்வீட்ஸ் வந்திருந்தது. அந்த செக்ஷன் கொஞ்சம் கிரவுடடா இருந்ததுனால என்னால வீடியோ எடுக்க முடியல. பட் வந்து ஜிலேபி, குலோப் ஜாமுன், லஸ்ஸி, ரஸ்மலாய் இந்த மாதிரி நெறைய ஐட்டம்ஸ் வந்து பயங்கரமா தீபாவளிக்காக போட்டிருக்காங்க புதுசா. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். பட் தீபாவளிக்கு வந்து இந்த வாட்டி நாங்களே வீட்ல எல்லாமே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஷாப் பண்ணல. காஸ்ட்கோ சாம்பிள் சாப்பிடுறது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க? என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சேர்த்து அங்கருந்து வாங்கிடுவாங்க. அப்புறம் எனக்கு அது பிடிக்காது. ஸோ அவங்க கிட்டயே குடுத்துருவேன். ஒயிட் சுகர், கொக்கைன். அடப்பா! அண்ட் கமிங் டு த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து கொரியன் பிராண்ட்ஸ் எல்லாம் சிலது காஸ்ட்கோல வாங்குவேன். நல்லாருக்கும் ஆக்சுவலி. அதில ஒன்ஸ் வாங்குனா இட் இஸ் லைக் ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 7 மந்த்ஸ் ஈவன் 1 இயர் வரைக்கும் வரும். நைட் கேர் கிரீம் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இங்க காஸ்ட்கோல வாங்குவேன். புதுசா வந்து மெப்லைனோட லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க. செட் ஆஃப் 3 அது ஆக்சுவலி 3 பேக் சேர்த்து $20. ஸோ நான் பேரலலா அல்டா பியூட்டில பார்த்தேன். அது பார்த்தா ஒரு லிப்ஸ்டிக்கே வந்து அரவுண்ட் $10 வந்தது. ஸோ இங்க 3 வந்து 20க்கு இட் வாஸ் அ பெஸ்ட் டீல். ஆனா என்னன்னா, அதுல ஒரு ஷேடு மட்டும் தான் வந்து ஆ நமக்கு செட் ஆகுற மாரி இருந்தது. மத்த 2 ஷேட்ஸும் ரொம்ப அது எனக்கு சூட் ஆகல. ஸோ மேபி 3 ஷேடுமே உங்களுக்கு சூட் ஆகுற ஷேடா இருந்தா, அது செம்ம டீல் ஆக்சுவலா.
ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி ஷாப்பிங். முடிச்சுட்டோம். நாங்க பிளான் பண்ண மாதிரியே அன்வான்டடா எதுவும் வாங்கல. ஸோ அப்படியே பில் எல்லாம் செக் பண்ணிட்டு வி தாட் ஆஃப் ஆர்டரிங் அ பீஸா. சரி ஓகேன்ட்டு பீஸா வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த vlog. தேங்க் யூ ஃபார் சூசிங் டு வாட்ச். பாய்.